உச்சநீதிமன்றத்திற்கு போய் உன்னுடைய கொள்கை தவறு, அந்த 15% எங்களுக்கு பங்கு உண்டு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பங்கு உண்டு என்று கேட்டு போராடி ஒரு ஆண்டுக்கு 4500 டாக்டரை ரிசர்வேஷன் கொண்டு வந்த பெருமை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த மகாராஷ்டிரா எம்பிபிஎஸ் படிக்கிறவனே தெரியாது, பெங்களூர்ல படிக்கிறவங்க தெரியாது, இதை செஞ்சது ஸ்டாலின். அப்போ அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் இவைகளெல்லாம் போவதை கண்ணுங்கருத்துமாக காவல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை திருக்கின்ற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் சொல்றேன், இது பெரம்பலூர் திட்டம் வந்துடும். இப்போ நாங்கள் தான் சொல்லியிருக்கேன், இப்போ தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் சங்கர், பெரம்பலூர்ல டிராபிக் தாக்க முடியல, நான் வேணும்னு வாங்க டான்ஸ் வழியாக வருவோம். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம், ஒரு சட்டம் வந்துருக்கு தேர்தல் அறிக்கையில். இந்த ரவுண்டான இருக்குல்ல, நம்ம ஆஃபீஸ் சொல்கிற ரவுண்டானா, அந்த ரவுண்டான வந்து ஒரு பறக்கும் சாலையை ஏற்றி மேம்பாலம் போட்டு ஆற்று அந்த இது கிரிமிட்டோரி இருக்குல்ல, எரிவாயு தகன மேடை, அதை தாண்டி ஒரே ஃப்ளைஓவர் மேலே. அதே மாதிரி ஆஸ்பத்திரி இருக்குல்ல, ஜிஹெச் துறையூர் ரோடு, அந்த ஜிஹெச்சுக்கு பக்கம் உள்ள புங்க போகுதுல, அதுலேருந்து ஏரியில் கம்ப்ளீட்டாக பெரம்பலூர் ஏரியில் பாலம் போட்டு அதை கொண்டு போய் நேராக ஹைவே டவுனுக்குள்ள வரக்கூடாது பஸ். அப்படி நேரம் மட்டும் இல்லை, அங்கங்கே திறப்பு, சங்கிப்பேட்டை ரோட்டில் ஒரு திறப்பு இருக்கும், கலெக்டரேட்டில் ஒரு திறப்பு இருக்கும், வெங்கடேஸ்வரத்தில் ஒரு திறப்பு இருக்கும். எல்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் யாராவது துறையில் போகணும்னா யாரும் டவுனுக்குள்ள வரக்கூடாது. காந்தி சிலை வழியாக பெரியார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம். ஆனால் இதுக்காக இல்லை, இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி உங்கள் தோள்களில் இருப்பது வெறும் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி அல்ல, உங்கள் தோள்களில் இருப்பது இந்திய தேசம், இந்திய அரசியல் சட்டம். உங்கள் தோளில் இருப்பது 2,30,000 ஓட்டு போடுறாங்களே அந்த மக்கள் அல்ல, உங்கள் தோளில் இருப்பது 140 கோடி இந்திய மக்களின் தலையெழுத்து உங்கள் தோளில் இருக்கிறது. அதுவும் குறிப்பா ராஜா இருக்கிற இடத்துல என்னன்னு பார்ப்பாங்க. ஏன்னா நான் மோடியை முதுகெலும்பு இல்லாமல் இருக்கேன், உனக்கு முதுகெலும்பு தான் நேரம் கேட்டேன், நீ ஃப்ராடுன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவும் கேட்டுக்கிட்டு என்ன கடுகடன்னு பார்க்குறாங்க. எனவே இந்த ஊர்ல 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாதான் மோடி என்ன கூப்பிடுவாங்க. 1 லட்சம் ஓட்டை நீங்க ஜெயிச்சு வச்சுட்டாங்கன்னா அருமையார் கூப்பிடுறாரு, என்னதான் அவங்க நடக்குது. அந்த மாதிரி மோடி அமித்ஷா கூப்பிட்டு என்னதான் அவங்க ஊர்ல நடக்குது, நீ இந்த மாதிரி விரோதின்னு சொல்லி பார்த்தோம், நீ கடவுள் சொல்லி பார்த்தோம், நீ என்னென்னமோ சொல்றாங்க, ஆனால் ஊர்ல 1 லட்சம் வாங்குறிய, நீதினாலும் 1 லட்சம் வாங்குறிய அப்படின்னு சொல்லி தலைநெறிக்க ஓட வேண்டும் என்றால், அந்த செய்தி போக வேண்டும் என்றால் குறைந்தது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய நேரத்தில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று உங்கள் பொறுப்பாளர்களுக்கு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.